பலானி மதுராணி பவந்தின்னு இருக்கு இல்லையா, அது வந்து மதுராணி மதுராணி பலந்தி மதுராணி பலானி பவந்தி தானே கரெக்டா இருக்கும் இல்லையா? சம்ஸ்கிருதத்துல ரெண்டுமே உண்டு. ஆமா, ஆனா பலானி மதுராணிங்கிறப்போ அது ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம். அது என்ன, அது சொல்லவே விட மாட்டேன்னு ஒரே ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க, சுதர்ஷன் எவ்வளவு பொறுமையா சொல்லுங்கன்னு வெயிட் பண்ணு. பலானி மதுராணி பவந்தி, சரியா? மதுராணி பலானி பவந்தி, சரியா? மூணாவதும் உண்டு, பவந்தி மதுராணி பலானி. புரியுதா? இதுல முதல்ல ரெண்டு நான் சொன்னல, அது சென்டென்சஸ். முதல்ல ரெண்டு சொன்னது என்னது? சென்டென்சஸ். மூணாவதா சொன்ன பாருங்க, பவந்தி மதுராணி பலானின்னு சொன்ன பாருங்க, இது ஸ்லோகங்கள்ல தான் உங்களால பார்க்க முடியும். எங்க பார்க்க முடியும்? ஸ்லோகங்கள். எக்ஸாக்ட்லி அடியன், நீங்க சொன்னது அது மாதிரி அந்த ஒரு இட் இஸ் தி ஆத்தர்ஸ் ரைட் டு ரைட் லைக் தட், கரெக்ட்டா? ஆமா, அதே மாதிரி சம்ஸ்கிருதம் என்ன தெரியுமா சொல்றது? நீ எங்க வேணாலும் எதை வேணாலும் போட்டுக்கோ, ரைட்டு, அவ்வளவுதான். புரியுறதா? யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டேன், சரியா? ஸ்பெஷாலிட்டி. நீங்க ஆனா உமா அம்மா என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு வாத்தியார் உங்ககிட்ட ஒரு புஸ்தகம் கொடுத்து அதுல ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லும் போது அவர் சொல்ற பழங்கள் இனிமையாக இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்லி எழுதுங்கோ அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு பவந்தி பலானி மதுராணி அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அவர் கூப்பிட்டு தப்புன்னு போட்டு உனக்கு சொல்லி கொடுத்தாருல, அவருக்கு தப்புன்னு போய் சொல்லி அமைச்சிருவேன். புரியுறதா? அந்த அந்த கிரியாபதம் முதல்ல வரதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? உமாமா கேக்குறதா? கேக்குது. அந்த கிரியாபதம் முதல்ல வரக்கூடிய கான்செப்ட் மட்டும் நம்ம ஸ்லோகம் எழுதுறதா இருந்தா தான் அதை யூஸ் பண்ணணும். சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. புரியுது. அப்ப சென்டென்சஸ்ல எதை எழுதலாம்னா பலானி மதுராணி பவந்தி, சரியா? பலானி மதுரம் பவந்தியும் எழுதலாமா? இப்ப எழுதலாம், ஆனா அந்த அட்ஜெக்டிவ் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு இருக்கு. அதனால சரி, செகண்ட் கேஸ். புரிஞ்சது. இப்ப நான் மதுராணி பலானி பவந்தின்னு எழுதிட்டேன், தப்புன்னு போட்டுருவாங்க, போட மாட்டா, தைரியமா இருக்கும், சரியா? அடியன் எத்தனை வாங்கிக்கிறேன் கிளாஸ் போட்டேன். ஆமா, அடியன் எத்தனை வாங்கிக்கிறேன் கிளாஸ், எனக்கு அடுத்த கிளாஸ். இல்ல கரெக்ட், உங்களுடைய டைம்ல நிறைய எடுத்துட்டேன். தன்யோஸ்மிமா, தன்யோஸ். சுவாமின் அடியேன் பூமா. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் சுவாமின். எனக்கு இதுல நிறைய ஒண்ணுமே தெரியாது, ஆனா உங்க 2 செஷன் சேர்ந்தாப்புல அட்டெண்ட் பண்ணி அங்கங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ், ரொம்ப பிடிச்சது சுவாமின். தன்யோஸ்மி சுவாமி. இது மாதிரி உங்ககிட்ட சேர்ந்தது எனக்கு ஏதோ பாக்கியம் தான். அதுல பெருமாள் அனுகிரகம் நல்லா நிறைய கத்துப்பீங்க, அபிவிருத்தி ஆகும், சரியா? நீங்க இன்னைக்கு சான்ஸே கொடுக்கல. லோச்சனி அம்மா முதல்லயே உங்களதான் முதல்ல படிக்க சொன்னதே உங்களதான். நல்லா யோசிச்சு ஒண்ணுதான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் பாத்தீங்களா? இங்க இருக்கிறவா எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான்மா கொடுத்தேன், நீங்க கேட்டு பாருங்க. இல்ல நான் அதை சொல்லல, நீங்க எனக்கு கொடுத்தது வெறுமே சும்மா ஒரு 2 வார்த்தை சின்னதா படிக்கிறதுக்கு தான் கொடுத்தேன். அதெல்லாம் கொடுத்தேன், எனக்கு அதெல்லாம் ஒரு அப்படி இல்லம்மா லோச்சனி அம்மா. இது பாருங்களேன், நான் அந்த ஸ்டார்டிங்ல எது அந்த நேரத்துல வரதோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டே வரேன். நான் என்ன பண்றது சொல்லுங்க?